கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறதான சங்கீதம் 86வது சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இது தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு இதனுடைய தலைப்புல நம்ம பார்க்கிறோம். தாவீது விண்ணப்பத்தை இங்க நம்ம இந்த சங்கீதம் ஃபுல்லாவே நம்ம பார்க்கிறோம். இது தாவீது ராஜா துன்பத்தின் மத்தியில எப்படி தன்னுடைய ஜெபத்தை கர்த்தரிடத்துல ஏறெடுத்தார் அப்படிங்கிறதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது பட்ட துன்பத்திற்கு, அவனுடைய நெருக்கத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்க 1 முதல் 7 வரையுள்ளதான வசனங்கள்ல கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படிங்கிறத தாவீது ராஜா சொல்லுகிறத பார்க்கிறோம். 1வது வசனத்துல பாருங்க, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி தன்னைத்தானே ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். 1-7 வரைக்குள்ளதான வசனத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தாவீது ராஜா எவ்வளவு நெருக்கப்படுகிற ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் கெஞ்சி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல உட்காரும் போது, ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று ஒரு முழு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஏதோ ஒரு அறகுறையான ஒரு இருதயத்தோடு அல்ல, முழு மனதோடு என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். ஜெபத்துல முடிச்ச உடனே இந்த காரியம் நடக்குமா அல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. அந்த விண்ணப்பமானது தேவனுடைய சமூகத்துல பிரியமா இருந்தால் நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். நம்ம எதுக்கெல்லாமோ ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு, இது ஆண்டவரே நீங்க நிச்சயமா கேட்கணும், இந்த ஜெபத்தை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடாது, கேட்க கூடாது. ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்திருக்கிறேன், இது உமக்கு பிரியமா, எனக்கு நீங்க அந்த ஜெபத்திற்கு பதில தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி தாவீது நிறைய இடங்கள்ல சங்கீதங்களை ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறவர். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுத்திருப்பீர்களானால், அந்த ஜெபமானது தேவனுக்கு பிரியமா இருக்குமானால், அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கேட்டு அவருடைய பாதத்துல நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பதிலே தருவார். சோர்ந்து போகாதீங்க, என் ஜெபத்திற்கு இன்னும் ஆண்டவர் பதில கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தரப்போகிறார். நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்த ஜெபம், கண்ணீரோடு அன்னாலை போல ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். இந்த தாவீது ராஜாவும் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தவிப்போடு ஒரு ஏக்கத்தோடு, ஏன்னா தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா பின்தொடர்ந்ததை பார்க்கிறோம். ஒரு எனக்கு சத்துருக்கள் பின்தொடர்ந்து வருகிறாங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, அந்த சத்துருக்களின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி, என்னை தப்புவியும் என்று சொல்லி ஒரு கொடிய வேதனையோடு இந்த இடத்துல தாவீது அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய விண்ணப்பங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் பதிலை கொடுக்காமல் இருக்கலாம். அவருடைய சமூகத்துல நீங்க தாழ்மையோடு ஆண்டவரே எனக்கு இரங்கும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, 8வது வசனத்திலேயும் 10வது வசனத்திலேயும் பார்க்கிறோம், ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர் ஒப்பற்ற கர்த்தர். இங்க 8வது வசனமும் 10வது வசனத்திலையும் அதைத்தான் பார்க்கிறோம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன், அவர் மட்டும்தான் கர்த்தர், தேவன் அவர் மட்டும்தான், பூமியில அவரை தவிர வேற தேவன் இல்லை, அவர் மட்டும்தான் கர்த்தர், ஒன்லி ஒன் ஆஃப் காட், அவர் ஒருத்தர் தான், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒருத்தர் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த ஒரே தேவனை, அந்த மெய்யான தேவனை நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம்.
நமக்கு வேற தேவன் இல்ல, நமக்கு வேற கடவுள் இல்ல, இறைவன் இல்லை, அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அந்த ஒரே ஒரு தேவனை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு தகப்பன் தான், நம்மளை பெற்ற தகப்பன் ஒருத்தர் தான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்மளை பெற்ற தகப்பன் ஒரே தேவன் ஆறு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மட்டும்தான். அதனால எனக்கு நான் கடவுள்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணினேன், கடவுளை நோக்கி ஜெபித்தேன் அப்படின்னு இல்ல, உரிமையோடு என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன் அவர் யார் அப்படின்னா, உண்மையுள்ள தேவன் அவர் யாருன்னா என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் நிறைய பேர்ட்டு விண்ணப்பம் பண்ணிட்டேன், நிறைய கடவுள்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு சொந்தமான அவர் ஒருத்தர் மட்டும்தான் கர்த்தர், அவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல உரிமையோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒருத்தர் தான், அவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனத்துல பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி எங்க பார்க்கிறோம். அதே வசனத்துல மார்க்கு அதாவது ஏசாயா 44:6 அந்த உபாகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல போட்ட அதே வார்த்தை அங்க நம்ம பார்க்கிறோம். என்னை தவிர தேவன் இல்லை, நான் ஒருவர் தான் கர்த்தர் என்று பார்க்கிறோம். நமக்கு யார் ஒரு வைராக்கியத்தை தாவீது இங்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த வைராக்கியம் தேவை. நான் அந்த தேவனை விட்டுட்டு வந்தேன், அந்த கடவுளெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இப்ப இருக்கிறவர் யார் அப்படின்னா தேவன் மட்டும்தான், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டி நீங்க இருங்க. யார் இடத்துல சொன்னாலும் சரி, நான் கடவுள்கிட்ட போயிட்டு வந்தேன், இறைவன்கிட்ட நான் நோக்கி வந்து நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. உரிமை பாராட்டி என்னுடைய கர்த்தர் அவர் ஒருத்தர் தான் என்று சொல்லி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க பார்க்கிறோம், மார்க்கு 12:29 பார்க்கிறோம், நம்முடைய தேவன் ஒருவர் தான் அப்படின்னு அங்க பார்க்கிறோம். அப்ப அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, உமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதிலை கொடுப்பார். அது அடுத்து நம்ம பார்க்கிறோம் 11வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு போதியும். நிறைய இந்த வசனத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா சங்கீதம் 119 நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதியும் என்று சொல்லி சங்கீதம் 119:33 பார்க்கிறோம். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். நம்ம ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு டூரே போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, நமக்கு மேப்பும் கையில இருக்கும், அங்க ஒரு வழிகாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கதான் நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளேஸை பத்தி நமக்கு தெரியாது, அங்க என்னெல்லாம் நிறைய அதிசயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, ஆபத்துகள் இருக்கு, இங்க போனா அந்த ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லி அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டி எப்பயுமே நமக்கு பின்னாடி போக மாட்டாங்க, நமக்கு முன்னாடி போவாங்க. எப்படின்னா இங்க இந்த ஆபத்துகள் இருக்கு, இங்க நிறைய அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டுவாங்க. அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகள்ல நம்ம பின்பற்றி போகும்போது நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு அந்த வழியை நமக்கு ஆண்டவர் போதிப்பார். இந்த உலகத்துல நிறைய ஆபத்தான வழிகள் இருக்கிறது, நிறைய நம்ம போற பாதைகள்ல நிறைய துன்பங்கள் நிறைந்த பாதை, நிறைய ஆபத்துகள் நிறைந்த பாதைகளை நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நமக்கு முன்பாக நம்ம வைத்தோமானால் அவர் நமக்கு சரியா வழிகாட்டுவார். அவர் தான் நமக்கு கைட் பண்ணுவாரு. இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்கப்பா, எனக்கு பாதை தெரியல, நான் போகக்கூடியதான பாதை சரியா தவறான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு சரியான பாதையை காட்டுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் எனக்கு வழிகாட்டுங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஆண்டு நம்மளை பரலோகத்திற்கு அவர் கொண்டு சேர்ப்பார். அதே மாதிரி சங்கீதம் 143:8 பார்க்கிறோம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. இந்த ஒரு மாயையான ஒரு உலகத்துல நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எது நிஜம் எது பொய்ன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு சரியான பாதையை காட்டுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கும் பொழுது அதிகாலை உங்களுடைய செபத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீங்க என்னை வழிகாட்டுங்க என்று சொல்லி நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவா, சரியான பாதையில நம்ம நடத்துவா. ஆபத்துகளும் பலவிதமான போராட்டங்களும் கடந்து வரும் பொழுது அவருடைய கரமானது சரியா நம்மளை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்ல கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அதே மாதிரி 14வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல நிறைய அகங்காரம் பிடித்த மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையா இருப்பாரானால் எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட சத்துருக்களும் வந்தாலும் அது நம்மை ஒருபோதும் நம்மளை அசைக்கவே அசைக்காது. இங்க அதைத்தான் பார்க்கிறோம், எனக்கு துணையாக நில்லும் ஆண்டவரே, என்னை தேற்றுகிறது என்னுடைய சத்துருக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கெஞ்சி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கலாம், அநேகர் நமக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு துணையாக நில்லும் அப்பா, என்னுடைய நெருக்கத்துல எனக்கு துணையாக நில்லும். நம்ம ஒரு நாள் விழுகிறத ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நம்முடைய சத்துருக்கள் நினைக்கலாம் இவ எப்படா விழுந்துருவான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நம்மை கை தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிப்பாட்டுவார். பலவிதமான சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நம்முடைய கரங்களை பிடித்து அந்த துன்பத்தின் பாதையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தி என்ன பண்ணுவாராம், ஆயத்தப்படுத்துவாரா. அவர்கள் அந்த அதிசயத்தை பார்ப்பாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்கப்பா, எனக்கு துணையாக நில்லுங்க ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க போதித்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்துல ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் அதிசயமாய் வழிகாட்டி நம்மளை போதித்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வழிநடத்துவார். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.